பாதிக்கப்பட்ட மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்த நிலையில் 24ஆம் தேதி தோழிகள் உதவியுடன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் சந்தேகப்படும்படியான நபர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பின் அந்த மாணவி எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறார். சம்பவம் நடந்தது இருட்டான பகுதி என்பதால் அங்கு ஞானசேகரனின் முகம் சிசிடிவி காட்சியில் தெளிவாக பதிவாகவில்லை எனவும், ஆனால் முகத்தை மூடிய நிலையில் சென்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதேபோல மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய பழைய குற்றவாளியை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது சந்தேகத்தின் பெயரில் ஞானசேகரனையும் காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். அவர் அந்த நேரத்தில் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாக கூறிய நிலையில் அவரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு செல்போனை பறிமுதல் செய்த பிறகு காவல்துறையினர் ஞானசேகரனை அனுப்பியுள்ளனர். பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தபோது ஞானசேகரன் குற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது.